அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 21/1/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம ரிமைனிங் இருக்கிற 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். அதோட உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்க, பை அஸ்யூமிங் A2 1 B2 2 C2 3 etc up to Z2 26. அதாவது A to Zங்கிறத 1 2 3ல கொடுத்திருக்காங்க. Find out the values of alpha and beta in the sequence அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. FJ, 25, 16, NS. இது ஒரு சீக்வன்ஸ். அடுத்தது LZ 25, 196, SX. அதுக்கு அடுத்தது NQ, alpha, beta, WY. இந்த ரெண்டு சீக்வன்ஸ் எந்த மாதிரி எழுதிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இதை எழுதுறப்ப இந்த ஆல்பா பீட்டாக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் A to Z 1 2 3 போட்டு எழுதிக்கலாம். நான் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம A to Z 1 2 3 போட்டு எழுதிட்டோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வரிசை FJ 25 16 NS கொடுத்திருக்காங்க. F க்கு வேல்யூ என்ன இருக்குது? Fங்கிறது 6ன்னு இருக்கு. Jக்கு பார்த்தோம்னா 10. J equal to 10 இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த அதே மாதிரி Nக்கு 14, Sங்கிறது 19 இருக்கு. இப்போ இங்க பாருங்க, FJங்கிறது Fவும் Jவும் இது ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு 16 வரும். அதே மாதிரி NS ரெண்டையும் கூட்டணும் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த 25 வரல, இங்க வந்து 19 20 23 33 வந்துரும். அப்ப இந்த ரெண்டையும் கூட்டுற மாதிரி கொடுக்கல. அப்ப என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறப்ப FJ நாம என்ன பண்ணலாம்னா சப்ராக்ட் பண்ணுங்க. 10 - 6 the whole square போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 - 6 போடுறப்ப 4 square equal to 16. ஓகே, இந்த 16 FJ ஓட வேல்யூவை இங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி NS க்கும் இருக்கான்னு பார்க்கலாம். N ஓட வேல்யூ என்ன பண்ணும்? 14, Sக்கு 19. so 19 - 14 போடுங்க, the whole square. அப்ப 19 - 14 5 square கிடைக்கும். அப்ப 25. ஓகே, நம்மளுக்கு NSங்கிறது 25 கிடைச்சிருக்குது. அப்ப இந்த வேல்யூவை இங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணலாம். Lங்கிறது 12, Zங்கிறது 26. அப்ப LZ equal to 26 minus 12 போடணும். 26 minus 12 the whole square. 26 minus 12 the whole square na 14 square கிடைக்கும். 14 square என்னது? 196. அதே மாதிரி 196 எங்க போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு இது விட்டுதான். இப்ப SXங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அதையும் செக் பண்ணிடலாம். S வந்து என்ன வேல்யூ வந்திருக்கு? 19. X வந்து 24. 24 minus 19 equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 square. அப்ப 5 இங்க வந்து whole square. 5 square அப்ப 25. அப்ப இப்படி கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கும் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். NQ equal to Q ஓட வேல்யூ என்னது? 17 minus N ஓட வேல்யூ 14 the whole square. அப்ப 17 minus 14 போட்டோம்னா 3 square ஆகும். 3 squareங்கிறது 9. அப்போ NQ இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன வரணும்? 9 அப்படின்னு வரணும். அடுத்தது WY னா நம்மளுக்கு Y வேல்யூ என்னது? 25, W வேல்யூ 23 the whole square. அப்ப போட்டோம்னா 2 square வரும். 4. அப்ப 4 வந்து இந்த WYக்கு இங்க போட்டிருப்போம். அப்ப இது 4. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும்? 4 ஆல்பா பீட்டா ஆர்டர்ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப 4,9 இதுதான் A தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 0.40 plus 0.43 plus 0.46 plus etc up to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இது என்னது? ஏபில இருக்கா. அப்ப இதுக்கு ஃபார்முலா இந்த இதுல இருக்கும்போது n equal to உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேக்குறாங்க. n equal to L minus A divide by D plus 1 அப்படின்னு போடுவோம். அப்ப இதுல லாஸ்ட் டேர்ம் என்னது? 1. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.40. டிங்கிறது இந்த இதுகளுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். அப்ப இந்த ரெடியூஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0.03ங்கிற டிஃபரன்ஸ் கிடைக்குது. இப்ப இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். n equal to லாஸ்ட் டேர்ம் 1 minus ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.40 divide by டிஸ்டன்ஸ் என்னது? 0.03 plus 1 போடுவோம். அப்போ 1ல இருந்து மைனஸ்
0.40 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.6 அதாவது 60 கிடைக்கும். 0.6 போட்டாலும் ஒண்ணுதான். டிவைட் பை 0.03 இங்க +1 இருக்கும். இப்போ இங்க ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணருக்கு கீழே எவ்வளவு பாயிண்ட் இருக்கு? 1 2 ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் இருக்கு. அப்ப மேலேயும் கீழேயும் நம்ம 100 ஆர மல்டிப்ளை பண்ணணும். 0.6 into 100 டிவைட் பை 0.03 into 100 +1 போடுவீங்க. அப்ப இது பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? 60.0 கிடைக்கும். அப்ப 60 டிவைட் பை இங்க ஹோல் நம்பர் 3 ஆயிரும் +1. அப்ப இத 60 டிவைட் பை 3 னா இது 20. அப்ப உங்களுக்கு 20 +1 21. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 21. இந்த ப்ராப்ளம் பாருங்க. நான் 25th ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். ஃபைண்ட் தி 12th டேர்ம் from the last term of AP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. -2, -4, -6 etc. up to -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு TN கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னது? A plus n-1 into D அப்படிங்கறதா நம்மளுக்கு ஃபார்முலா. இப்ப நம்மளுக்கு இறுதி உறுப்பு தான் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கணும். அப்ப ஏங்கிறது நம்ம -100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம்ங்கிறது என்னது? -2. இங்க நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறோம்? 12வது உறுப்பு. அப்ப n = நம்மளுக்கு 12 அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏங்கிறது -100 பிளஸ் nங்கிறது 12 - 1 காமன் டிஃபரன்ஸ். இதுல காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா Dங்கிறது 2 காமன் டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு 2 வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு. அப்ப காமன் டிஃபரன்ஸ் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப -100 இது 11 into 2 22 கிடைக்கும். -100 plus 22 அப்படின்னா நம்மளுக்கு -78 அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட ஆன்சர் என்னது? B. இப்போ இந்த ப்ராப்ளமை நீங்க இந்த ஃபார்முலா இல்லாம போடுறதுன்னா நீங்க ஒவ்வொன்றா சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போறோம். -100 -98 -96 அப்படி கவுண்ட் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு 12வது உறுப்பு என்னன்னா -78 வரும். உங்களுக்கு இந்த ஃபார்முலால மறந்துச்சுன்னா நீங்க இப்படி எழுதிக்கலாம். ரிவர்ஸ்ல இருந்து -100 -98 இது 1 இது 2 கவுண்ட் பண்ணிட்டே போகும்போது 12வது உறுப்பு நம்மளுக்கு -78ங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்க. இது லாஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆஃப் 21 plus 14 plus 28 by 3 plus etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. இது வந்து முடிவுறா தொடரா கொடுத்திருக்காங்க. இதனோட கூடுதல் இப்ப கொடுத்திருக்கிறது ஏபியா ஜிபியான்னு செக் பண்ணிக்கலாம். ஏபினா நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இங்க ரெண்டுக்கும் இதுல இருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுவோம். அப்போ உங்களுக்கு -7 கிடைக்குது. ஆனா இங்க பாருங்க அந்த மாதிரி இல்ல. அப்ப இது வந்து நம்ம ஜிபி அப்படின்னு பண்ணிக்கலாம். ஜிபிக்கு ரேஷியோ காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? அந்த ரேஷியோ என்ன இருக்குன்னா R = T2 by T1 போடணும். T2 என்னது? 14/21 போட்டோம்னா நம்மளுக்கு இது 7 டேபிள்ல 2 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும். அப்ப 2/3 கிடைச்சிருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம் பாருங்க. அது அப்படிதான் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக T3 டிவைட் பை T2 போடுவோம். அப்போ 1/14 அப்படின்னு கிடைக்கும். 14 டேபிள் இது 1 டைம் இது 2 டைம். அப்போ 2/3 தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு காமன் ரேஷியோங்கிறது 2/3 R = 2/3. இப்போ இந்த மாதிரி முடிவுறா தொடருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜெனரலா இதுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா A டிவைட் பை 1 - R. ஏங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் A = 21. அப்போ 21 டிவைட் பை 1 - Rங்கிறது 2/3. இப்போ இதையும் சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 21 டிவைட் பை 3 - 2 னா 1/3 கிடைக்கும். அப்போ 21 இதை ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 3 ஆகும். அப்போ 63 நம்மளோட ஆன்சர் 63. நம்ம இதை இப்படி அடிச்சுட்டு நம்ம 7 அப்படின்னு போடக்கூடாது. 63ங்கிறது நம்மளோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.